உள்ளங்களுக்கு வணக்கம். இன்று ஒரு கதையுடன் தான் உங்களை சந்திக்க வந்துள்ளேன். நான் சொல்லப்போகும் கதையை அப்படியே கற்பனை செய்து பாருங்கள். இப்போது நீங்கள் ஒரு அழகான மான்குட்டி, யாருடைய வம்புக்கும் போகாமல் அமைதியாக புல் சாப்பிட்டு கொண்டு உள்ளீர்கள். அப்போது திடீரென்று ஒரு சிங்கம் பாய்ந்து வந்து உங்களை கடித்து கொன்று சாப்பிடுகிறது. இந்த கதையில் யார் வில்லன்? கண்டிப்பாக அந்த சிங்கம்தான், இல்லையா? எந்த வம்புக்கும் போகாத அப்பாவியான மானை கொன்றுவிட்டது. எனவே அந்த சிங்கம்தான் வில்லன். ஓகே, இப்போது இதே கதையை கொஞ்சம் வேறு கண்ணோட்டத்தில் பார்க்கலாம். இப்போது நீங்கள் தான் புல், அமைதியாக உங்கள் வேலையை பார்த்து கொண்டு உள்ளீர்கள். அப்போது ஒரு மான் வந்து உங்களை கடித்து சாப்பிடுகிறது. அந்த சமயத்தில்தான் சிங்கம் வருகிறது. உங்களை கடித்து சாப்பிட நினைக்கும் அந்த மானை சிங்கம் கடித்து சாப்பிட்டு விடுகிறது. உங்கள் உயிரை சிங்கம் காப்பாற்றுகிறது. இந்த கதையில் யார் வில்லன்? அமைதியாக வாழ்ந்து கொண்டிருந்த புல்லை கடித்து சாப்பிட வந்த அந்த மான் தானே வில்லன். அந்த மானை கொன்று உங்களை காப்பாற்றிய சிங்கம் உங்களுக்கு ஹீரோ தானே. இவ்வளவுதான் வாழ்க்கை. சிங்கத்திற்கு மான் வேண்டும், மானுக்கு புல் வேண்டும், புல்லுக்கு மண்ணில் இருக்கும் சத்துக்கள் வேண்டும். இந்த சங்கிலியில் நீங்கள் எங்கே இருக்கிறீர்களோ அதற்கு மேலே இருப்பவன் உங்களுக்கு வில்லன். இந்த உலகத்தில் நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று யாரும் கிடையாது. நம்முடைய சர்வைவல் தான் முக்கியம். தான் வாழ வேண்டும் என்பதற்காக என்ன வேண்டுமானாலும் செய்யும் கூட்டமே இங்கு அதிகம். அதனால் நாம் இங்கு உட்கார்ந்து கொண்டு அவன் அப்படிப்பட்டவன், இவன் இப்படிப்பட்டவன் என்று சொல்லி புலம்புவது வீண். இந்த கதை உண்மையாகவே நிகழ்ந்தது. எல்லோஸ்டோன் நேஷனல் பார்க் என்ற இடத்தில் முதலில் கார்னிவரஸ் விலங்குகள் இல்லாமல் புற்களை சாப்பிடும் விலங்குகளை மட்டுமே வைத்திருந்தார்கள். ஆகையால் அங்கு சென்று எல்லா புற்களையும் சாப்பிட்டதால் அந்த இடமே வறட்சியாகிவிட்டது. பிறகு அந்த இடத்தில் நரி கொண்டு வந்து விடப்பட்டது. அந்த நரிகள் புற்களை சாப்பிடும் விலங்குகளை சாப்பிட ஆரம்பித்ததன் பலனாக அந்த இடம் பசுமையாக மாறத் தொடங்கியது. அப்படி பார்த்தால் அந்த புற்களுக்கு ஓநாய்கள் பாதுகாவலன் என்று தானே சொல்ல வேண்டும். இனி புலம்புவதை விடுங்க, சர்வே பண்ண கற்றுக்கோங்க. ஸோ எந்த சூழ்நிலையிலும் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். நம்மை சுற்றி நமக்கு ஹீரோவாகவும் வில்லனாகவும் சிலர் வாழ்ந்து கொண்டுதான் இருப்பார்கள். அதேபோல் நாமும் நம்மை அறியாமல் ஒருவருக்கு வில்லனாகவோ அல்லது ஹீரோவாகவோ வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறோம். இது ஒரு வாழ்க்கை நியதிதான். இந்த உண்மையினை புரிந்து கொண்டு வாழ்வினை கடந்து செல்வோம். வாழ்க்கையை நிற்கட்டும். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.